திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய மந்திரத்தை ஓதி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அம்பலவானின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், மகிழ்வாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திரு அன்னியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திரு அன்னியூர். இந்த அன்னியூர் என்பது பொன்னூர் என்று வழங்குகிறது. அடியார் பெருமக்களே, இது சோழ நாட்டிலே வளம் கொழிக்கும் காவிரியினுடைய தென்கரை தலம். இந்த திருத்தலம் இந்த பொன்னூர் என்று வழங்குகிறார்கள். மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு செல்லுகின்ற பேருந்துகளிலே செல்லலாம். வருணன் பூசித்த திருத்தலம். அதனாலே வருணன் பூஜித்ததினாலே இந்த தீர்த்தத்துக்கு வருண தீர்த்தம்னு பேர். சுவாமி ஆபத் சகாயர். எந்த துன்பமும் வரும்பொழுது அவர் குறுக்க நின்று துன்பத்தை தடுத்து நிறுத்துவார். அம்மையினுடைய பெயர் பெரிய நாயகி அம்மை, பிரகன் நாயகின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டது திரு அன்னியூர். திருச்சிற்றம்பலம். வெங்குரு வேந்தர். வெங்குரு என்ன? சீர்காழி தான். சீர்காழிக்கு உரிய 12 பேர்களிலே வெங்குரு என்று ஒன்று. அந்த வெங்குரு வேந்தர் திருக்குறுக்கை பதியை வணங்கி திரு அன்னியூரை அடைந்தார்கள். அங்கு எழுந்தருளி இருக்கிற ஆபத்தை எல்லாம் போக்கக்கூடிய சுவாமி அவருடைய அடியினையை போற்றி மன்னியூரீரை என்று ஒரு பதிகம் தொடங்குது. இந்த மன்னியூரீரை என்ற பதிகம் திருக்குறள். திரு குறள் என்று. ஏன் இருக்குன்னா 2 அடியாக இருக்கும். அதனால குறள்னு பேர் வைத்தாங்க. குறிஞ்சி பண்ணு. முதலாம் திருமுறை திரு அன்னியூர் பதிகம் 96வது பதிகம் 4வது பாடலை பாடுவது. பத்தராயி நிறந்த அந்தரத்தரன்னியூர், பத்தராயி நீர் அத்தர் அன்னியூர், சித்தரு தாழ்தொழ முத்தராவரே. பெருமானை இங்கு ஞானசம்பந்த பெருமான் சித்தர் என்றே குறிப்பிடுகிறார். சித்தமெல்லாம் அவர் சித்தர் மேலதான். பாருங்க, பத்தராயினர். பத்தர் என்பது பக்தியை உடையவர்னு அர்த்தம். இறைவனிடத்திலே யார் ஒருவர் பக்தியை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பக்தர்கள். பத்திமை பூண்டவர்கள். எல்லோருக்கும் தலைமையாளவனாக இருக்கிறான். தலைமையே அவன் அத்தர். அதான் அப்படிப்பட்ட அன்னியூரிலே விளங்கக்கூடியவன் என்ன ஞான வடிவிலே இருக்கிறார். ஞான வடிவு, அறிவு வடிவமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவனுடைய திருவடிகளை நாம் தொழுதோமேயானால் வினை மாசுகளிலிருந்து விடுபடலாம்.
எனவே பத்தர்களே, பத்தராயினீர், நீங்கள் வினை மாசுகளிலிருந்து விடுபட வேண்டுமையானால் திரு அன்னியூரிலே உள்ள பெருமானை வணங்குதல். திருச்சிற்றம்பலம். அத்த பத்தராயினீர் அத்தர் அன்னியூர் சித்தர்தாள் தோழ முத்தராவரே. நல்ல முத்தி வடிவத்தினை நீங்கள் பெறுவீர்கள், முத்தராவீர்னு சொன்னார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அன்னியூர் சென்று அங்குள்ள பிறராற்றல் மிக்க பேரருளையுடைய பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. வள்ளலார் சீர்கெழுந்தாள் வாழ்க. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.